போயிடணும், இதுதான் சாக்குன்னு. அவ்வளவுதான், போடு ஓடு 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 ஓடு. எப்படி அவுட் சைட் ஜோன் இருக்கவே கூடாது. அவ்வளவுதான், அவுட் சைட் ஜோன் இருந்தா முடிச்சு. அவுட் சைட் ஜோனே இருக்க கூடாது. கேம்குள்ள கேம் ஆடுப்போம், அவுட் சைட் ஜோன்ல சுத்திட்டு இருக்காது. அவ்வளவுதான் குமார், கேம் சென்ஸ் உச்சத்துல இருக்கானு குமார், அதனால தான் ஜெயிக்கிறானுங்க. அவ்வளவுதான், ஜோன் வந்துட்டாங்களா முடிஞ்சு. இப்படி ஒரு வேகமான மிராமர் மேட்ச் பார்த்திருக்கியா? விருட்டு விருட்டு மிராமர் மேட்ச். அதாவது என்ன நடந்து ஒரே டீமை தான் பார்த்தோம், அதுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது, உனக்கு குஞ்சு தூக்கிச்சு எனக்கு இன்னொரு நடக்குது அப்படின்னு. அவ்வளவுதான், உள்ள வந்துட்டாங்க 3 பேர். டிஸ்பிளேஸ் மட்டும் தான் அங்க தவறு இழுச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாயோப்பி கோஸ்ட் ஓப்பி இவங்கெல்லாம் பாரு, நேக்கா வச்சு வச்சு நல்லா எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. இவங்கலாம் கோஸ்ட் 2 மேட்ச், ஈஷா கிட்ட வச்சு 5வது மேட்சா இது 3வது 4வது மேட்ச். சத்யகுமார் நீ இதெல்லாம் பாரு, எல்லாம் கேம் சென்ஸ் முட்டன் போடுறாங்க பாரு, உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு. எப்படி ஜெயிக்கிறானுங்க பாரு. எல்லா ஜோனுக்குள்ள இருக்காங்களா? இப்போ ஒரு அணி மகால வர்ணமனை போல TN23 கோட்டு ஏஜே பிரைம் 80 ஜோன் அவுட்ல என்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கேன் 2000 மீட்டர். அவ்வளவுதான், முடிவு அடைந்தது. ஜோன் மாவர ஜோன் போட்டே ஓடுறாங்க பாரு, ஓடுறா ஓடுறா டேய் ஓடுறா, ஜோனுக்கு ஓடுறா. நாமனிக்கு ஓடுறான். எம்பிடி ஜோன் வந்துருச்சு. எம்பிடி ஐயர் கொண்டு பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். எம்பிடிஎஸ் ஹையர் ஒன் பிடிச்சிச்சுன்னா அது ஒரு நல்லது உங்களுக்கு. எம்பிடிஎஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே ஜோன்குள்ள வந்துட்டாங்க. ஐயோ இங்க பாரு, எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்துல, எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்துல மறுபடியும் காட்ஜிலா vs கிங் காங் நடக்குமா? காட்ஜிலா vs கிங் காங் நடக்க வாய்ப்பு இருக்கா? பக்கத்து பக்கத்துல நடக்குது, பக்கத்துலயே இருக்குது. இல்ல திரும்பிட்டாங்க. எஸ்ஓபிடிஎஸ் லெஃப்ட்ல போயிட்டா பிடிஎஸ் கிட்ட போயிருப்பாங்க, ரைட்ல போயிட்டாங்க. எஸ்ஓபிடிஎஸ் சென்டர் போகுது, எஸ்ஓபிடிஎஸ் சென்டர் மலையை பிடிக்குது. சாயோபி மலையை பிடிக்கிறான், மலையோட உச்சத்தை பிடிக்கிறான். உச்சம் போறதுக்காக குமார் மறுபடியும் பிடிஎஸ் தான் ஜெயிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஆனா எஸ்ஆர்பிடிஎஸ்க்கும் எஸ்ஓபிடிஎஸ் சண்டை வரும்னு பார்த்தா எஸ்ஆர்பிடிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் சண்டை வந்துருச்சு குமார். ஐயோ திடீர்னு எங்க இருந்து வந்தான், திடீர்னு வந்துட்டான்ல இப்படி. அங்க பாரு எஸ்டிஆர் முதல்ல ஜோன் பிடிக்கிறதா வந்துட்டான் பாரு. ஜோனுக்கு முன்னாடி நீ ஜோன்லயே சாவான்னு சொன்னவன் ஜோன்ல அவன் தான் முதல் ஆளா பிடிக்கிறான், உள்ள வரான் கிரிட்னு. முடிச்சுட்டாங்களா? பிடிக்கிறாங்க, உள்ள போறாங்க, ஆள் இல்லாத இடத்த தேடுறாங்க, ஒரே வண்டியில போறாங்க. ஐயோ ஒரு வண்டி கிடைச்சது சொன்னோடனே பாரு குமார் நல்ல கேம் சென்ஸா விளையாடுறாங்கடா அவங்க. அவரு ஒரே வண்டியில போனா சரிப்பட்டு வர்றதுன்னு ஜீப் எடுத்துட்டீங்க. ஜீப் எடுக்கப்பட்டது. சென்ட்ரல் ஜோன் சென்டர் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்பிடிஎஸ் பிடிக்குமா? எஸ்ஆர்பிடிஎஸ் ஜோனை பிடிப்பாங்க. புடிச்சுட்டாங்க போ, முடைச்சு விட்டாங்க. டாப் 10 வந்தாவே போது லீடு வச்சிடலாம். பிடிஎஸ் மறுபடியும் இதில் தான் இருக்கும். ஆனால் டாப் 10ல வராம பிடிஎஸ் வந்துச்சுன்னா அவங்க லீட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ லீட் வச்சிருக்காங்க அவங்களுக்கு 53-46 பாயிண்ட் லீடு, 6 பாயிண்ட் லீடு. அதாவது எஸ்ஆர் பிடிஎஸ் ஆலமரம் அடைஞ்சு பிடிஎஸ் டாப் 5 வந்தாவே ஸ்லாட்டை தனதாக்கியது. கான்சரோட ராஜ்யத்தை தன்னோட காலில் போட்டு மிதிக்குது. ஆனா அதே சமயத்துல காட்ஜிலா அணியான நமது கிங்காங் அணியான எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் ரைவல்ரி எடுத்து கொண்டு டாப் 6 வராம ஜெயிச்சாங்க அப்படின்னா 37 பாயிண்டோட இன்னும் நெருங்கிடுவாங்க. இன்னும் 2 வின் தான் பிடிஎஸ் தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்ஓபிடிஎஸ்க்கு. ஆனா அது நடக்குமான்றது தெரியல. ஒரு நாள் விட்டு அடிக்கிறாங்க, பார்ப்போம். ஒரு நாள் விட்டு அடிக்கிறாங்க, என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ. 46 பேர் பரவாயில்ல, 17 பாருங்க ரியா பாரு, பெண்கள் டீம்ல ரியா எல்லாரும் செத்த பேர், ரியா மட்டும் உயிரோட பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்காக வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த டீம்ல இஷா மட்டும். ஆமா இந்த டீம்ல இஷா மட்டும் தான் இருக்குது. இன்னும் 2 பெண்கள் டீமும் பயங்கரமா போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் காப்பாத்திட்டாங்க. அந்த பக்கம் இஷானா, இந்த பக்கம் ரியா. ஹைப்பர் சைனா பாருங்க கேம் முடிய வெளிய சொல்லிடுச்சு. அவ்வளவுதான், அப்டேட் வந்துட்டு இருக்குடா, அதுக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? 16 டீம் இருக்கு, 16 டீம் சாய் இருக்கு. பிடிஎஸ் மறுபடியும். ஆனா இப்ப எஸ்ஓபிடிஎஸ் வருமா எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் கடைசி ஒரு செகண்ட்ல தான் எடுப்பாங்க வண்டிய, ஸ்டார்ட் செய்ய வண்டிய
ஸ்டார்டிங்ல வைய ட்ரோன் வந்த உடனே ஓடிடுவோம் அப்படின்னு ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. ஓஜிபிடிஎஸ் கிட்ட போவாங்களா? யாரா போனா ஓஜிபிடிஎஸ்? ஆமா ஜீசோஜி போயிட்டு இருக்கான். ஜீசோஜி அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். காஞ்சிலா வர்சஸ் பிரான்ஸ் திரும்ப பார்க்க முடியுமா? தனித்தனியா வந்தா பிடிஎஸ் மண்டையில கொட்டுக்க போட்டு அனுப்பிச்சுட்றோம். தனித்தனியா வந்தா வேலையாவது. மண்டையில நானி அப்படின்னு போட்டு விட்டுரும். இன்னும் 14 டீம் 39 பேர் என்ன ஓடு போட்டு பொழக்கிறாங்க. பர்த்டே பாய் போட்டு பொழக்கிறான். 1 மீட்டரோட வர வர தூக்கிட்டாங்க. தொட்டு 2 கில்லு ஜூசோச்சு 1 கில்லு வர வர தூக்கிட்டாங்க. லூட் அடிக்கிறாங்க. லூட் தான் முக்கியம் அப்படின்னு பிடிஎஸ் அங்க எஸ்ஓபிடிஸ பாத்துக்கிட்டு இருக்கு. பிடிஎஸ் எஸ்ஓபிடிஸ பாத்துருச்சு. எஸ்ஓபிடிஸ உள்ள வராம ஜோன் பிளாக் பண்ணுவாங்களா? இப்பயே 3 பேர் இருக்கும்போதே நான் ஐயோ 4v4 ஆமா எஸ்ஓபிடிஸ் பிடிஎஸ்னா 4v4. இந்த மலை அவங்க எடுக்கிறாங்க, அந்த மலை இவங்க எடுக்கிறாங்க. இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் சண்டை கைஸ். பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா எஸ்ஆர்பிடிஎஸ் ஒரு பக்கத்துல அங்க இருக்கு. சாக்கோ ஜோன்குள்ள போணும். 52 மீட்டர் போணும். லேட் செய்து கொண்டிருக்காங்க. ஜோன் அடிச்சு தொட்டா முடிச்சு. பிளேஸ்மென்ட் பாயிண்ட்ல ஹீல் பேட்டில் பண்ணவே முடியாது. ஹீல்ஸ் into 2% into 2 டேமேஜ் தொட்டாவே முடியும். எஸ்ஆர்பிடிஎஸ் இங்க ஒரு பக்கத்துல ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. பின்னாடி வரவங்க எல்லாரையும் வந்து பார்த்தா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க எஸ்ஓபிடிஎஸ் ஜோன் எப்படி அடிக்கிறானுங்க பாருங்களேன். ஆனா எஸ்ஓபிடிஎஸ் பக்கம் ஒரு டீம் இல்ல அந்த பாதி சர்க்கிள். ஆமா வர அடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஜோன் எடுத்துறாங்க இந்த பக்கம். ஏய் எஸ்ஆர்பிடிஎஸ் கொண்டுச்சுடா. எஸ்ஆர்பிடிஎஸ் கொண்டுல ஆட முடியுது. அடிச்சிட்டே இருக்காங்க. இப்பதான் 1 கில் எடுத்துறாங்க. ஜோன் அவுட் ஒருத்த முகிலன் இருக்கான். அவனெல்லாம் போட்டு ஜோன் பெட்டக்ஸ்ல அடிக்குது. அவரு அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. முடிவடைந்தது. ஐயோ ஃபர்ஸ்ட் ஜோனா போனது டிஷா. யாரு நம்ம எஸ்ஓஜிபிடிஎஸ் சென்டர் கார்னர் வந்து எஸ்ஓபிடிஎஸ் வீடு வேற. எஸ்ஓபிடிஎஸ் வீடு அமைந்தது. எஸ்ஓபிடிஎஸ் கிட்ட வீடு அமைந்தது. தெரியல ஆட்ரிக் வெட்டிலாம் பிடிஎஸ் ஓட ஆட்ரிக் வெட்டி ஏச்சி பங்கு நாக்கு. எம்பிடிஎஸ் அடிக்குறாங்க. எம்பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வர விட மாட்டறாங்க. அம்மா சோபி நுழைந்த ஆல்ரெடி தன்னதும் ஆமை பூந்த வீடும் எம்எஸ்ஓபி பூந்த டீமும் உருப்படதா சரித்திரம். இந்த மாதிரி நிறைய டீமிடம் மாட்டிக்கொண்டானா. நிறைய நாக் அவுட் ஹெல்ப் பண்றான். ஆனா பாரு காப்பாத்தவே இல்ல. நரேன் வாங்கடா உங்களை நான் தாண்டா கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு காப்பாத்திட்டு போங்கடா அப்படின்றான். வராங்க காப்பாத்துறாங்க. பரவாயில்ல வந்தாங்க காப்பாத்துறாங்க. நிறைய நாக் அவுட் ஆனதுனால அவங்களை காப்பாற்ற போறாங்க. போடு எஸ்ஆர்பிஎஸ் ஜோனுக்குள்ள போகுது. அங்க பாருங்க மேப்ல எப்படி போகுது பாருங்க. ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கான். எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்துல வருதா? நல்ல வேளை பெரிய கிட்ட தான் வராங்க. எஸ்ஓபிடிஎஸ் ஒரு பக்கம் இன்னும் 9 டீம் தான் இருக்கு. இன்னும் 9 டீம் எம்எஸ்ஓபி அடிக்குறாங்க. காரை புகைக்கிறாங்க. ஒடியா வந்து பார்த்தா எம்பிடிஎஸ் ஜோன் எடுக்குது. அவ்வளவுதான் மேல மட்டனை நாக்கு. மட்டனை முடிச்சாங்க. இந்த பங்கோஜ் உள்ள வரான். பங்கோஜ் உள்ள வந்து கொண்டிருக்காங்க गाइस. வா யூஎஸ் இங்க இருந்து சரியான ஸ்ப்ரே போடுறான். பங்கோஜ் நாக்கு எம்எஸ்ஓபி மட்டாங்க. மூடி வாடையறது. எம்எஸ்ஓபி மூடி வாடையறது. 7 டீம் பூடு. எஸ்ஆர்பிடிஎஸ்க்கு பிடிஎஸ் அங்க ஹைப்பர் சேனல் நாக் அவுட் செய்வானா? மறுபடியும் ஒரு நீடு. ஹைப்பர் சேனல் பொறுமையா இருக்கான். ரஸ்கார்டு எஸ்டிஆர் ஹைப்பர் சேனல் 2 பேர் தான் இருக்காங்க. முடிக்கிறாங்க. ஐயோ எஸ்டிஆர் கீழ வந்துட்டான். அவள 2 பேர் கீழ வந்தாங்க. எஸ்ஆர்பிடிஎஸ் அகால மாற மாட்டேன்றதா? இல்ல அகால மாற முடியல. எஸ்டிஆர் தூக்குற நினைக்கிறேன். எஸ்டிஆர் ரேஞ்ச்
STR தூக்கிட்டாங்க. பிடிஎஸ் இருக்கு. இவன் தூக்கணும். 26 செகண்ட் தான் இருக்கு. மேல ஃப்ரெடின் பாத்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கான். இல்ல ஃப்ரெடி தெரியல. ஐயோ பாயிண்ட் விட்டுருப்பாங்க. என்ன செத்துருந்தா 7 வெளிய உயிர் வந்தது. ஃப்ரெடினை தூக்கிட்டாங்க. உயிர் வந்தது 17 மீட்டர் உள்ள போனோம். ஆனா எஸ்ஓபிடிஎஸ் உள்ள வரணும். மேலேயே பிடிஎஸ் இருக்கு. பிடிஎஸ் அனச்சா சுட்டு காமிச்சிட்டா மூடிக்கறாங்க. STR on 0 common sense. STR on 0 game senseல மறுபடியும் தவறு இழைத்தான். இன்னும் 7 டீம் இருக்கு. இவங்க பாயிண்ட் எடுத்தே ஆகணும். பாயிண்ட் எடுக்க விடுவாங்களா? டாப் 6 இன்னும் ஒரு பாயிண்ட் வரணும். எம்பிடிஎஸ் ஒரே ஒருத்தன் ஹைப்பர் சான் முடிச்சா டாப் 5 வந்துரும். அமைதியா பாத்துட்டான்னு நினைக்கிறேன். பிடிஎஸ் பக்கத்துல இருக்கு. இந்த பக்கம் ரவுடி டீம்ல ஒரே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் பிளட்டி டீம்ல 4 பேர் இருக்காங்க. ஏஎம்டி ஒரே ஒருத்தன் ஹெல்ஸ் ரவுடி. ஐயோ 3 டீம்ல 4 பேரு. பிளடில ஒருத்தனை புடிச்சாங்க. பிளடில யாரோ நாக் அவுட். ஐயோ ஹைப்பர் சான் தான் அந்த டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க போறாங்க. அப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்க ஹைப்பர் சான். உள்ள வராங்க. லூட் பண்ணா போதும். பெட்டி லூட் பண்ண போட்றோம். இவங்க மேல இருக்காங்க. மேல பிடிஎஸ் ஐயோ சிங்காட்டோல் லேட டிஸ்கவர்ஸ் காவறா. சிங்காட்டோல் கார்ஜிலா vs கிங் காங் ஃபைட் ஆனானது. கார்ஜிலா vs கிங் காங் ஃபைட் உருவானது. 12 மீட்டர் உள்ள போலாம். இப்ப ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போலாம். தவறு இல்லையா ஹைப்பர் சான்? STR கால்ஸ் இல்லையா? தவறு இல்லையா? 8 செகண்ட் தான் இருக்கு. தொட்டா முடிஞ்சிருவாங்க. 4 செகண்ட் 3 செகண்ட் 2 செகண்ட் 1 முடிஞ்சா முடிக்கப்படுகிறதா? உள்ள போணும் 9 மீட்டர் 8 மீட்டர் 7 மீட்டர் டாப் 4 வந்தான். ஐயோ இந்த பக்கம் கார்ஜிலா vs கிங் காங். கிங் காங்கை தூக்கிறது. டாப் 3 டீம் தான் இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளட்டி டீம் வந்து கிங் காங் டீம் அடிக்குது. சாக்கு உள்ள வரலாம். ராவர் பண்றாங்க. சாய் நாகோட்டு. ஈசா நாகோட்டு. ராஜி பண்றாங்க. ராஜி பண்றாங்க. இவங்க டீம்ல யாருமே நான் பண்ணாங்க. சாக்கோ நாகோட்டேனா. ஆனா அந்த பக்கம் ராட்ரிக் இன்னும் உயிரோடு இருக்கான். கார்ஜிலா vs கிங் காங்ல ஜெயிச்சது கிங் காங் தான். ஆனா அந்த பக்கம் மாஸ்டர் மைண்டா ராட்ரிக்க விட்டுட்டு வந்து 9 பாயிண்ட் எடுத்தது பிடிஎஸ் கைஸ். பிடிஎஸ் 9 பாயிண்ட் செக்யூர் பண்ணது. ராட்ரிக்கோட கம்பேக்கா இருக்குமா? ராட்ரிக் 1v4 அடிக்க போறானா? இஸ் அட் டைம் ஆஃப் ராட்ரிக்கா? ராட்ரிக் நானி பண்ணுவானா இல்ல ராட்ரிக்க நானி பண்றாங்களா? பிடிஎஸ் ஹேக்கரா இல்ல முடிந்தது கைஸ். 7,000 people watching. BTS is securing another 9 points. SO BTS is taking another 8 points. SR BTS is taking another 7 points. Come on guys. Let's go for 7,000 like பண்ணாம இன்னும் 200 likes பாருங்க. பாத்துட்டு யாரா லைக் பண்ணாம பார்த்தா டாப்